வீட்டு காவலாளியை கைது செய்ய வேண்டுமென்ற ஈகோவில் காவலர்கள் செயல்பட்டதாக சீமானின் மனைவி கயல்விழி குற்றம் சாட்டினார். இதுகுறித்து அவர் பேசியவற்றை பேச்சு பேட்டி கருத்தில் தற்போது பார்க்கலாம். நேத்து அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த அது ஒரு முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்தினாங்க, அதை செஞ்சாங்க. அண்ணனை கைது பண்ணி கூட்டு போனது நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன். அவங்க இப்ப ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நேற்று இரவு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும். மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க. சரி, வந்தா இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன். அப்படி ஒருவேளை எங்க கிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க, வேற யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம், இல்ல என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அவரு ஊர்ல இல்லன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும். அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பி இருக்கலாம், அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. வந்தவங்க எதுவுமே சொல்லல, சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன், இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீனா சரி ஒட்டி இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன். நீங்க வேணும்னே இதை செய்றீங்கன்றது எனக்கு தெரியும். நான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட அதை நீங்க பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே இல்லாத வீட்டுல ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. நான் வெளியே பாக்குறேன், தம்பி இது மாதிரி சொல்றாரு, ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்னிசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி, தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அதை உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை பார்த்துட்டு அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே, அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளதான், அது கேட்டுக்குள்ள நடந்தது. நாங்க உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு, பார்த்தேன் நானு. எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பயம் கிடையாது. நீங்க சம்மன் ஒட்டுறீங்க, சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க? எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க. நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிழிக்க சொல்றேன். நான் வெளியே வர்றதுக்கு இல்ல, நான் கிழிச்சிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது. நான் அவரை கிழிக்க சொன்னேன். எடுத்துக்கொண்டு என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார். அதனால கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். அங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது.